KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். ஆனா இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே ஒரு லவ்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. லவ்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு ஆமா, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு சாச்சனாவை கூப்பிட்டு ரூம்குள்ள வச்சு ஒரு சில டாக் போனுச்சுன்னா, அப்புறம் சாச்சனா இல்ல நான் பண்ணதா ரைட் நீங்கிட்டு சொல்லும் போது, நீ ரைட்டு சொல்ற ஓகே, அதை மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு டாக் போனுச்சு. அதுக்கு முன்னாடியே ராணவோடைய பிரச்சனை போச்சு. ராணவ பவித்ரா, அதாவது பவித்ரா அவர்களுக்கு தலைவலிக்குது, சுடுதண்ணி கொடுக்கறதுக்கு இவர் ஓடி போறாரு. சுடுதண்ணி கொண்டுவான்னு சொல்றதும் பசங்க கும்பல் கரெக்டா. தாவுன்னு சொன்னதும் அருண் சொன்னோடனே ராணுவம் தாண்டிட்டாரு. இதுல மஞ்சரி இது தவறு, இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கணும்னு பேசி மஞ்சரி அவர்களும் ராணுவ அவர்களும் பேசும்போது ஊடால வந்தது தவறு. ஊடால வந்த அருண் மார்க்கிங் போக இவங்களும் அதுக்கு பதிலா இவங்களும் மார்க்கிங் பண்ணதும் தவறு மஞ்சரி சைட்ல. அதாவது ஒரு சின்ன பிரச்சனையும் நல்லா ஊதி 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 பெரிய பிரச்சனையும் ஆக்குறாங்க. இப்ப பாய்ஸ் பத்தி என்ன நினைக்கிறேன்? ராணுவ இந்த விஷயங்கள் செய்யறது கரெக்டா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்பட்டமா பவித்ராவோட முகஜாலையில் என்ன தெரியுதா, எனக்கு பிடிக்கலன்னு தெரியுது. ஆமா, இன்னைக்கு என்ன ட்விட்டர்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 9:30 மணிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பவித்ராவுடன் ராணுவ உட்காந்து பேச ஒரு போட்டோவை போட்டு, நேத்தெல்லாம் ராணுவ அப்படி அடிச்சீங்களேடா போராளிஸ், இப்ப வாங்கடா அவங்க 2 பேருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சோசியல் மீடியா ஃபுல்லா ஷேர் நடக்குது. அதுல என்னன்னு கூட இல்ல, புகைப்படம் தான் இருக்கு, வீடியோ படம் கூட கிடையாது. அதுக்கே ஸ்கிரிப்ட் எழுதிட்டாங்க. திருப்பி வீடியோக்குள்ள போய் பார்த்தா என்ன நடக்குது, பவித்ராவுக்கு பிடிக்கல, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு. சோ இப்படி இருக்கும் பட்சத்துல என்ன நடக்குதுன்னா, மக்களே இந்த ஒரு இஷ்யூ ஆகி மஞ்சரி அவர்களை குமுறுற மொமெண்ட் நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு நடுவுல சாச்சனா அவர்கள் கிச்சன்ல போயிட்டு கிச்சன் டீம் கிட்ட முட்டை அப்படி வேணும், இதுக்கு அது வேணாம், அது ரெண்டு ஒன்னா பருப்புல அது பேர் என்ன, கத்திரிக்காய் போட்டு பண்ணிட்டீங்களா, பருப்புல கத்திரிக்காய் போட்டீங்களா, எனக்கு அது பிடிக்காது, நீங்க இப்படி பண்ணுங்க, இல்ல எனக்கு அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மொத்த வீடியோயும் செஃப் மாதிரி யூஸ் பண்றாங்க. இதை பத்தி நீங்க நினைக்கிற? அதாவது வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் செஃப்பாவும் சர்வராவையும் யூஸ் பண்ணி சச்சனா அவர்களுக்கு வேலைக்காரிகள் போல ஆக்குவது விஜய் சேதுபதி அவர்களுடைய தாக்கமா அப்படின்றது சோசியல் மீடியால பரவலா பேசப்படும். சரி, சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குதுடா தம்பி சோசியல் மீடியால, இன்ஸ்டாகிராம் பக்கத்துல. சரி அப்படியே சரி வாங்கலாம் லைவ்ல எட்டி பார்க்கலாம். லைவ்ல எட்டி பார்த்தா இவங்க மெனு சொல்லிட்டு இருக்காங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்காங்கல்ல, ஏசில ஜாலியா, அதான் வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க, அதுக்கு காசும் கொடுத்துடுறாங்க, என்ன வேணும் என்ன சாப்பாடு வேணும்ன்றாங்க. சப்போஸ் போர் அடிக்கும் போது சாக்லேட் வேணும்னாலும் டேடி சாக்லேட் கொடுங்க டேடி அப்படின்னு கேட்டு வாங்கிப்பாங்க. 100-125 நாள் கழிச்சு டேடி எனக்கு கப்பையும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிப்பாங்க. ஆனா அவங்கள யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டா போதுண்ணே, அதாவது ஊத்து மாதிரி ஊத்துதுண்ணே கண்ட இருந்து தண்ணி. உடனே வீக்கெண்டு இந்த வாட்டி பாரு, வீக்கெண்டுக்கு வர போறாரு விஜய் சேதுபதி அவர்கள். இந்த வாரம் ஒரு குறும்படம் இருக்கு. அந்த ஜாம் பாட்டில் 5 ஜாம் பாட்டில் எடுத்து அஞ்சுதாதான் சாச்சனா அவர்கள் எடுக்கவே இல்லை. சாச்சனா மேல பொய் வழக்கு போட்டுட்டாங்க மக்களே அப்படின்னு குறும்படம் போட்டு காட்ட போறாங்க. ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அருணுக்கு மார்க்கிங் நடக்கும்போது சௌந்தர்யா அவர்களும் சண்டை போட்டாங்க, அதையும் கட் பண்ணிட்டாங்க. எபிசோட்ல காட்டல, 24 ஹவர்ஸ்ல இருக்கு. அந்த போட்டோவை எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. சௌந்தர்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸை வேணும்னே கட் பண்றாங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்க 24/1 ஹவர் எபிசோட்ல கட் பண்ணீங்கன்னா சவுண்டோடைய ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க, அதை எப்படி கட் பண்ணுவாங்க, அதை எப்படி ரீல்ஸா போடுவாங்க, எப்படி அதை ட்ரெண்ட் பண்ணுவாங்க? எல்லாருமே 24 ஹவர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? இது பாருங்க விஜய் டிவி. இது நடந்துச்சு, வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு சுவாரஸ்யமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் மஞ்சரி அவர்களை கூப்பிட்டு 3 கிரீன் கலர் கொடுத்து அப்படின்னா முத்து நேரா இவங்க கிட் ஃபார் டேட் பண்ணிட்டாங்க. அவர் மார்க் பண்ணாதனால நானும் மார்க் பண்ணேன்னு சொல்லி ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஒரு கேப்டனுக்கு அந்த ட்ரிகரிங் ஆப்ஷன் தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சையை வாங்கிட்டு போயிட்டாரு. அதையும் ஒத்துக்கிட்டாங்க மஞ்சரி, ஆர்குமெண்ட்டுக்கு வரல. அதே காரணத்தை கொண்டு விட்டு மறுபடியும் சச்சனா நான் தான் இருக்கேன்ல, நான் தான் சொல்லுவேன்ல அப்படின்னு உள்ள வந்துட்டாங்க. ஆனா யாருக்குமே அது பிடிக்கல. சோ எல்லா கண்டஸ்டன்ட்னாலையும் சச்சனா அவர்களுடைய கருத்துக்கள் ஒதுக்கப்படுதா
அப்படின்னு ட்விட்டர்ல ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது. இதான அவங்க கருத்துக்கள். எனக்கு தெரிஞ்சு சச்சனாவே ஒதுக்கணும் அப்படின்னு வேணா ட்ரெண்ட் ஆயிருந்திருக்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல முக்காவாசி எபிசோட்ல நான் இருக்கேன் மூக்க நுழைச்சதுதான். மூக்க நுழைச்சிட்டு அப்புறம் மூக்குல அடி வாங்கிட்டு வந்து உட்கார வேண்டியது இதே வேலையா போச்சு. சோ இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் போது இவனுங்க என்ன பண்றாங்க, டப்புன்னு பார்த்தா புசுக்குன்ட்டு வந்து இந்த ஒரு டாஸ்க ஒண்ணு கொண்டு வராங்க. மன்னர் டாஸ்க். அதாவது பழைய 6வது சீசனுடைய மன்னர் டாஸ்க் தான் எனக்கு ஃபேவரட். 7வதுல இருந்துச்சு, பட் 6வது தான் எனக்கு ஃபேவரட். ராபர்ட் மாஸ்டருடைய மன்னர் டாஸ்க் தான் எனக்கு ஃபேவரட். ரஞ்சிதாவா அவங்க பேரு என்ன? ரஞ்சிதா. அவங்க வந்து கொஞ்சம் சிறுநீர் வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. ஆமா ஆமா, அது மீம்ஸ்ல பாத்துருக்கேன் நானு. அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடக்குமா? ராணவையும் சச்சனா அவர்களும் ராணி ஆக்கியிருக்காங்க. அங்கேயும் உனக்கு புரியுதா இல்லையா? சாச்சனா அவர்கள் இந்த வீட்டில் ராணி என்று பிக் பாஸும் ஆணித்தரமாக கொடுக்குறாங்க. ராணவ ஒரு பக்கமும் சாச்சனா ஒரு பக்கமும் கொடுத்துறாங்க. ஓட்டுறேன் யாருன்னு இப்ப வெளில உட்காந்து டிசைட் பண்றாங்க. அது தானா பேசும்போது ரஞ்சித் அவர்களுக்கு கோவம் வருது. வீட்டுக்குள்ள அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதுல சிவகுமார் வந்து மறுபடியும் தீபக்கை பத்தி அதே கண்டென்ட்டா மறுபடியும் ஓட்டும் போது ரஞ்சித் அவர்களும் சொல்றாங்க, ஆமா அவர்லாம் இப்படி பண்றாரு, இப்பெல்லாம் நம்ம பேசுறது கேட்கறதே இல்ல, நம்மளுக்கும் கோவம் வரும் அப்படின்னு சொல்லி சத்யா அவர்களும் சேர்ந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கண்டென்ட் நடக்குது. இதோடைய வெளிப்படையின் தாக்குதலா இந்த ஒற்றன் கண்டென்ட் நடக்கும் போது ரஞ்சித் அவர்கள் வந்து என்ன பேசுறது கேளுங்களேன்டா. சோ அந்த விஷயம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அண்ட் இன்னைக்கு வந்து இந்த மஞ்சரி மேட்டர்ல ஜெஃப்ரி வந்து இன்னைக்குதான் உருப்படியா ஜெஃப்ரி ஒரு வேலையை பார்த்திருக்காருன்னா, மஞ்சரி கண்டென்ட்ல இவங்கதான் ரோல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. உடனே வந்து புடுங்குறதா, இதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணா பேசலாம், கொடுக்கும் போதே புடுங்குறதா என்னது அப்படின்னு கேட்டது மொமெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. கமெண்ட்ஸ் பேர்ல ப்ரொடியூசர் ஜி கமெண்ட்ஸ் ப்ளீஸ். Satana sleep herself from boys sleep. Dad, little princess, somebody block her correctly, she will start crying. She just want to hide her cunning face in the name of small girl. அது என்னங்க ஸ்மால் கேர்ள்? 21 வயசு பொண்ணு எப்படிங்க ஸ்மால் கேர்ள்? எனக்கு புரியவே இல்லை மதி, எனக்கு சத்தியமா புரியல, இந்த கான்செப்டே எனக்கு புரியல. முத்து took the badge from Manjari seems not valid to me. எனக்கும் அது பிடிக்கல விபிஆர். பட் பேசிக்கலி அத மஞ்சரியே ஒத்துக்கிட்டு வரும்போது நம்ம என்ன பேச முடியும்? மஞ்சரியே இதை நான் ஒத்துக்கிறேன், அதை நான் செஞ்சுக்க கூடாது, அது தப்பு தான், நான் உணர்ந்துட்டேன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஜோ அண்ணா, இந்த வாரம் உங்க தலைவி சாச்சனா, என்னோட தலைவி ஆர்ஜி ஆனந்தி, யார் வெற்றி பெறுவார் என்று பார்ப்போம். அன்அபிஷியல் ஓட்ல என் தலைவி தான் முன்னிலையில் உள்ளார். கடைசி எடுத்து பாப்போம். மணிகண்டன், பவித்ராக்கும் பிடிக்கல, டைரக்டா ஸ்ட்ராங்கா சொல்லலாம்ல ப்ரோ, இவங்களுக்கு தெரியும் இது மாதிரி மேட்டர் பெருசாகணும்னு, சிரிச்சுட்டு ஏன் ப்ரோ பண்ணணும்? இதெல்லாம் நம்ம எந்த பெரிய கருத்தையும் சொல்ல முடியாது சத்யா, ஏன்னா இதுக்கு எப்படி வேணா மாறும். எனக்கு பிடிக்கலன்றது அவங்க ஃபியூச்சர்ல ஸ்ட்ராங்கா சொல்ல வாய்ப்பு இருக்கு, இல்லையா பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க ஜாலியா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நாம எல்லாம் ஜாலியாகி வெளில உட்காரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த காதல் டிராமாக்குள்ள நம்ம போ தேவையில்லை அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ராணவ் சச்சனா ராஜா ராணி என்னடா காம்பினேஷன்? வீக்லி டாஸ்க் ஃபிளாப் ஆக போகுது. பிக் பாஸ் ரோல்ஸும் கரெக்டா செலக்ட் பண்ண மாட்டாரு. கரெக்டா செலக்ட் பண்ண ஆனந்த் உங்களுக்கு புரியல. முத்து, ஜாக், சவுண்ட், ஆனந்தி, ரஞ்சித் எல்லாரும் மக்கள் ரோல், அப்புறம் எப்படி இருக்கும்? அதான் எல்லா கண்டென்ட்ல இருக்கவங்க எல்லாம் மக்கள் ஆயிட்டாங்க. மக்கள் எல்லாம் புரட்சி பண்றாங்களா இல்ல வந்து வறட்சியா இருக்காங்களான்றது செக் பண்ணுவோம். விஷால் தர்ஷிகா கிட்ட பேசுனது தப்பா இருக்கு. நோ மீன்ஸ் நோன்னு ஸ்ட்ராங்கா சொல்லலாம, இருந்தாலும் இருக்கட்டும்னு சொல்றது தப்பா இருக்கு. ஒரு விக்கெட் அவுட், நம்மளை நாமினேட் பண்ண மாட்டான்னு நினைச்சுக்கிறாரு. அதுதான் டெடி. இப்ப விஷயம் என்னன்னா ரொம்ப சிம்பிள். அவரு நோ மீன்ஸ் நோன்னு ஸ்ட்ராங்கா சொல்லாம அது வந்து போகும்போது பாத்துக்கலாம், அதுக்கு நடுவில் ஒரு ஆள் வேணாம் அப்படின்றது வந்து டைம் தேவைப்பட்டிருக்கலாம். அதனால நம்ம அது வந்து பெருசா அதை வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. எண்ட் ஆஃப் த டே அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். பட் நாமினேட் பண்ண மாட்டாங்கன்றத அவன் பிளான் பண்ணிட்டான். அது நடந்துருச்சு. நெக்ஸ்ட் ஜோ அண்ணா, இந்த சீசன் இவ்வளவு பொறுமையா ரிவ்யூ பண்றவங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஆமாமா, பார்க்கவே முடியல. இதை நீங்க எப்படி ரிவ்யூ பண்றீங்களோ? But I like you, bro. எப்படிதான் தெரியுமா தங்கச்சினா? Those I need your views on boys or dominant girls. They can't accept the house change and they are giving mental pressure to girls and can't accept Manjari as captain to Ranav, Arun, Deepak, Muthu trouble. அதான் ரோஷன் ஆல்ரெடி சொன்னேன். மஞ்சரியோய வந்து கேப்டனா அந்த வீட்டுல இவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர்னால ஏத்துக்க முடியல ஆண்கள் டீம்ல இருந்து. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் இருக்காங்க. சோ பாப்போம் எப்படி என்ன நடக்குதுன்னு பாப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.